தையிட்டி வரை தமிழ் மக்களை ஏமாற்றும் அனுர அரசு, சரமாரியாக சாடிய முன்னாள் எம்பி. மதுபோதையில் மாணவிகளிடம் அத்துமீறிய காவல்துறை உத்தியோகத்தர், விதிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. அவசரமாக தேர்தல் ஆணைக்குழு பறக்கும் அனுர தரப்பு. கூட்டுக்களவாணிகளின் திட்டமிட்ட சதியே சுமந்திரனுக்கான பதில் பொதுச்செயலாளர் பதவி. சுமந்திரனுக்காக நரித்தந்திர நாடகத்தால் பறிக்கப்பட்டதா சத்தியலிங்கத்தின் பதவி. கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல். மழையும் வெயிலும், நாட்டில் பல இடங்களில் வேறுபட்ட வானிலை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை சுதந்திரம் பெற்றதில் இருந்து தற்போதான தையிட்டி விவகாரம் வரை தொடர்ந்து தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய அரசாங்கத்தை தமிழ் மக்கள் மிகவும் நம்பிக்கையின் அடிப்படையில் தெரிவு செய்த நிலையில் தற்போது அந்த நம்பிக்கை பொய்த்து போகும்படியாக தற்போதைய அரசாங்கம் நடந்து கொள்கிறது. ஒரு புதிய வேடமிட்டு ஒரு புதிய சூழ்நிலையில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அவர் செயற்படுகின்ற நிலையில் அவரது நடவடிக்கையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்ட காவல்துறை உத்தியோகத்தரை விளக்கமறியலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவு நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மல்லாவி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல்துறை உத்தியோகத்தருக்கு எதிராகவே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஜோகபுரம் பாடசாலையில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் முல்லைத்தீவு ஜோகபுரம் பாடசாலைக்குள் மதுபோதையில் சிவில் உடையில் புகுந்த காவல்துறை உத்தியோகத்தர் மாணவிகளை மலசல கூடத்திற்கு வருமாறு அழைத்து தகாத முறையில் ஈடுபட முற்பட்ட போது கையும் களவுமாக சிக்கியுள்ளார். இதையடுத்து சம்பவம் குறித்து மல்லாவி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற நிலையில் மல்லாவி காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு மார்ச் 5ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பில் இன்று கட்சியின் செயலாளர் வைத்தியர் நிகால் அபிசிங்க உள்ளிட்ட சிலர் இணைய உள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தயாராகுவது என்பது குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் மேலதிக பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் கடந்த 17ஆம் திகதி நடைபெற்ற வாக்கெடுப்பில் 3/2 பங்கு பெரும்பான்மையால் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்திற்கு ஆதரவாக 187 வாக்குகள் அளிக்கப்பட்டு ஏகமனதாக திருத்தங்களின்றி நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் எவரும் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்திரணி MA சுமந்திரன் நியமிக்கப்பட்டவை கூட்டு கனவாளிகளின் திட்டமிடப்பட்ட சதி என பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் கடுமையாக சாடியுள்ளார். குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரனை கட்சியில் முக்கிய இடத்தில் அதிகாரம் செலுத்தும் வகையில் வைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் ஜால்ரா அடிப்பவர்கள், அத்தோடு அதிகாரமிக்க இடத்தில் ஒட்டி வாழ்பவர்கள். அது CVK சிவஞானமாக இருந்தாலும் சரி மற்றும் சத்தியலிங்கமாக இருந்தாலும் சரி. இவ்வாறு தமிழரசு கட்சிக்குள் பலதரப்பட்ட கருத்து ஆடுகள் திணிக்கப்பட்டு குறித்த நடவடிக்கைகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்றதென அவர் தெரிவித்துள்ளார். சத்தியலிங்கம் சுகையினமிட்டிருப்பதனால் சுமந்திரனுக்கு புதிய பதில் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில்
சத்தியலிங்கம் உண்மையிலேயே சுகவீனமுற்றுத்தான் இருக்கிறாரா என்பது தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாக பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அப்படி சத்தியலிங்கம் சுகவீனமுற்றிருந்தால் முக்கியமாக பார்க்கப்படும் தேசிய பட்டியல் குறித்து அல்லவா கவனம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். சத்தியலிங்கமும் தனக்கு சுகவீனம் என்பதால் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது மற்றும் நாடாளுமன்றத்திற்கு செல்வது தொடர்பில் அல்லவா கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் கட்சி குறித்து அதீத கவனமேன்? கட்சி வேலை என்பது அவரது வீட்டிலிருந்து செய்யும் வேலைதானே. அது குறித்த அதீத கவனமேன்? காரணம், இங்கு திட்டமிடப்பட்டு நரிதந்திர நாடகம் ஒன்று நடத்தப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அதற்கமைய இன்றிரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேவையான பணியாளர்கள் சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பயிற்றப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் உதவிகள் பெற்றுக் கொள்ளப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டின் சில மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அம்பாறை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாட்டின் பிற பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரஹமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த முறை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள பாதேட்டில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமையினால் தேநீர், பால் தேநீர் உள்ளிட்டவற்றின் விலையை அதிகரிப்பதாக அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் குறித்த உணவு வகைகளின் விலையை அதிகரிப்பதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருஷான் தெரிவித்துள்ளார். உப்பு, தேங்காய், முட்டை, கோழி இறைச்சி உள்ளிட்டவற்றின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாகவும் இதனால் தங்களது தொழில்துறை வெகுவாக பாதிப்படைவதாகவும் அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருஷான் தெரிவித்துள்ளார்.